ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம தக்காளி சட்னி தான் வைக்க போகிறோம். வெறும் தக்காளியை மட்டுமே வச்சு வைக்க போகிறோம். இன்னைக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக அதை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுத்தம் பருப்பு கண்டிப்பாக போடணும், அப்போ தான் உனக்கு கடிக்கும் போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். கொதித்ததுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல, அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது தோசைக்கு விட இட்லிக்கு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தோசை தான் ஊற்றிருக்கேன். இது டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். வேறு எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்ல. இதை நீங்கள் ட்ராவல் போனீங்கன்னா அப்போது சப்பாத்தி செஞ்சிங்கன்னா அந்த சப்பாத்திக்கு கூடயும் சேர்த்து எடுத்துகிட்டு போகலாம். ஒரு நாள் வீணாக போகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இட்லி எடுத்துகிட்டு போனீங்கனாலும் அது கூட சேர்த்து எடுத்துகிட்டு போகலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசை ஊற்றுற டைமில் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.